இந்திய விமானப்படையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் மருத்துவ உதவியாளர் காலி பணியிடத்திற்கான விமானப்படை ஆள் சேர்ப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இப்பணிக்கு 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் ஆங்கில பிரிவுகளில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண் பெற்றிருக்கணும். 17 to 21 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதியில் நேர்காணலில் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பில் 50% மதிப்பெண் பெற்று மற்றும் மருந்தியல் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டத்தில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றவர்களும் கலந்து கொள்ளலாம். 19 வயதிலிருந்து 24 வயதிற்கு உட்பட்டோர் கலந்து கொள்ளலாம். அதேபோன்று பிப்ரவரி 7 மற்றும் 8ஆம் தேதி அன்று இவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். மேலும் குறைந்தபட்சமாக 152.5 சென்டிமீட்டர் உயரம் இருத்தல் வேண்டும். தகுதியுடைய இளைஞர்கள் எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார். இத்தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு பயிற்சியின் போது ஊக்கத்தொகையாக மாதம் 14,600 ரூபாயும், பயிற்சி முடித்ததற்கு பிறகு மாதம் 26,900 ரூபாயும் மற்றும் மத்திய அரசின் இதர படிகளும் வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நேர்காணலுக்கு வருபவர் காலை 6 மணி முதல் 10 மணி வரை அனுமதிக்கப்படுவர். இந்த வேலைக்காக விண்ணப்பித்து வருபவர்கள் ஒரிஜினல் அசல் சான்றிதழ், அனைத்து கல்வி சான்றிதழையும் 4 ஜெராக்ஸ் காப்பி, 4 நகல் காப்பி எடுத்துட்டு வரணும். 10 கலர் போட்டோ எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. NCC சான்றிதழ் உள்ளிட்ட விளையாட்டு சான்றிதழுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு AIRMEN selection.cdac.in என்ற இணையதளத்தில் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இது குறித்து மேலும் தகவல் பெற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தொலைபேசி எண் 04312413 510 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க.